வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்குறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் ஒரு இனிப்பான செய்தி வெளியாகியுள்ளது. அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி அரசு பணியாளர்களுக்கான அகவலைப்படி 5% வரை உயரக்கூடும் என தெரிய வந்துள்ளது. தற்போது நிலை வரும் விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 58% அகவலைப்படியை 63% உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மத்திய அரசால் வரும் மார்ச் மாதம் வெளியிடப்பட வாய்ப்பு உள்ளது. வழக்கம் போல மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து தமிழக அரசும் தனது ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வை உடனடியாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட்டில் இதற்கான முறையான அறிவிப்பை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுவார் என்று அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த 5% உயர்வு என்பது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் 40,000 ரூபாய் எனில் 58% அகவலைப்படியின் கீழ் அவர் 23,200 ரூபாயை பெற்று வருகிறார். இது 63% உயரும் போது அவருக்கு கிடைக்கும் அகவலைப்படி 25,200 ரூபாயாக அதிகரிக்கும். இதன் மூலம் மாதம் 2,000 ரூபாய் வரை கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அடிப்படை சம்பளம் அதிகம் உள்ள உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இந்த உயர்வு இன்னும் கணிசமாக இருக்கும். வீட்டு வாடகைப்படி மற்றும் நிலுவைத் தொகை 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைப்படி அகவலைப்படி 50% கடந்து விட்டாலே வீட்டு வாடகைப்படி மற்றும் இதர படிகளும் தானாகவே உயர வேண்டும் என்ற விதி உள்ளது. இதனால் ஊழியர்களின் ஒட்டுமொத்த சம்பளம் கணிசமாக உயரக்கூடும். இந்த உயர்வு ஏப்ரல் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படலாம் என்றும் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 3 மாத காலத்திற்கான நிலுவைத் தொகை ரொக்கமாகவோ அல்லது சேமிப்பு நிதியிலோ சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது. நன்றி, வணக்கம்.